ஹாய், வெல்கம் டு துர்காம்பிகை கிச்சன். இன்றைக்கி நாம் அப்பளம் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? நம்ம வீட்டிலலாம் சோழி விளையாடுவோம்ல, அது மாதிரியே இருக்கும் இந்த அப்பளம். இது உளுந்தப்பளம் தான். இந்த அப்பளம் வச்சு நம்ம அப்பளம் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நம்ம கடலெண்ணெய் விட்டுக்கலாம். கடலெண்ணெய் நம்ம அந்த அப்பளத்தை ஃப்ரை பண்ணுறதுக்கும் சேர்த்து தான் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இப்போது நம்ம தேவையான அளவு அப்பளம் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஆயிலில் ஆட் பண்ணி நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா சூடாக இருக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து ஓரமாக வச்சுக்கலாம். இப்போ அதே ஆயிலே 1 ஸ்பூன் கடுகு நல்லா பொரியணும். பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 15 நம்பர் சின்ன வெங்காயம் குட்டி குட்டியாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அதுலேயும் 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டலாம். சின்ன வெங்காயம் எல்லா குழம்புக்கும் ஒரு டேஸ்ட் கொடுக்கும், அதனால் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கோம். அது இந்த மாதிரி ஒரு 90% நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் 2 மீடியம் சைஸ் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா தொக்கு மாதிரி நல்லா வதங்கணும். இந்த மாதிரி தொக்கு மாதிரி வதங்குற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அப்புறம் இதில் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இது நம்ம வீட்டிலே ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலா தான். இது ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம சிம்மில் வச்சு நம்ம இந்த மசாலாவை ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். வதக்குனதுக்கப்புறம் இந்த மசாலா வேகிறதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். வாட்டர் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இந்த அப்பளம் குழம்புக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ணி அதை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இந்த மசாலா நல்லா ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா பாயில் ஆகணும். ஏன்னா அப்போ தான் அந்த பச்சை வாசனை இருக்காது. நல்லா இதை கொதிக்க வச்சுட்டு இந்த வாட்டர் கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி வற்றி வரணும். அந்தளவுக்கு நம்ம இதை நல்லா வேக வச்சதுக்கப்புறம் கொஞ்சமாக தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இந்த அப்பளம் குழம்புக்கு தேவையான அளவு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். வாட்டர் ஆட் பண்ணி அதை நல்லா கலந்து விட்டு இது நல்லா ஒரு கொதி வரையில் தான் நம்ம அப்பளம் ஆட் பண்ணணும். ஒரு கொதி வரையில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற அப்பளத்தெல்லாம் அந்த குழம்போடு நம்ம ஆட் பண்ணணும். ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு லிட் போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி அப்பப்போ எடுத்து நம்ம கலந்து விடணும். கலந்து விட்டால் தான் அது நல்லா அப்பளம் ஈவனாக நல்லா அந்த வாட்டர்லாம் அப்சர்வ் ஆகி ஜூஸியாக வரும். ஃபைனலாக அந்த ஒரு அப்பளம் எடுத்து நம்ம செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அது நல்லா வெந்திருக்கணும். வெந்திருந்தால் அது அப்பளம் குழம்பு ரெடி ஆகிடும். இப்போ இதை சுட சுட சாதத்தோட நம்ம கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். இந்த மாதிரி ரெசிபீஸ்க்கு துர்காம்பிகை கிச்சன் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய். தேங்க்யூ.